RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவுன்சிலிங்கிறது ஏதோ ஒரு பாவச் செயல் மாதிரி. அது போனால் என் மான மரியாதையெல்லாம் என்ன ஆகுது? நான் ஏன் போனோம்? எனக்கு என்ன பைத்தியமா? நீ தான் சரியில்லை, நீ போயிட்டு வா அப்படி. அதாவது கவுன்சிலிங்னா பைத்தியம் ஆனதுக்கப்புறம் வரணும் இப்படிலாம் ஏதேதோ நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸ். நமக்குள்ளே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாம் ஏன் எங்கேயும் போய்கிட்டு அப்படின்னு நினச்சிறது அது இருக்கிறது சரிதான். ஆனால் இவங்களே ஒரு 6 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம் தெரியுமா சார், இதுதான் அப்படியே ஆரம்பித்து இப்படி போயிடுச்சு சார், நாங்கள் இப்படி தான் இருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இந்த பக்கம் உட்காந்துருந்தா ஒரே க்யூரியாசிட்டி, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னும் போது இங்கே இந்த கவுன்சிலிங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன? அதாவது வழுக்கி விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பையனோட கூட இருப்போம். இந்த இடத்துலலாம் வழுக்குன்னு சொல்லிடணும். சே, முதல்லையே சொல்லியிருந்தா சரியாக இருப்பாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கவுன்சிலிங்னாலே எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்மளோட சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா தான் கவுன்சிலிங் போவோம் அப்படின்னு ஒரு. ஆனால் நீங்கள் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இதுலேருந்து வேறு டைமென்ஷன் ஏதாச்சும் இருக்கா? இந்த 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 எண்ணத்துலேருந்து வேறு ஒரு முதல்ல கவுன்சிலிங் அப்படின்றது வந்து அதாவது ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பொதுவாக மனிதர்கள் மக்கள் முழுக்க நினைக்கிறது வந்து ரியாக்டிவ் கவுன்சிலிங். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, முதல்ல நான் அதை சரி பண்ண பார்த்தேன், அப்புறம் என் குடும்பத்தோடு சரி பண்ண பார்த்தேன், அப்புறம் எனக்கு வெல்விஷர்ஸ் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு சரி பண்ண பார்த்தேன், எதுவுமே சரியாகல. ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனை வந்து என்னை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகுது அப்படின்னும்போது என் சர்க்கிளில் யாரோ ஒருத்தங்க ஒரு கவுன்சிலிங்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கவுன்சிலிங்னு நான் யோசிப்பேன். ஏன்னா கவுன்சிலிங்கிறது ஏதோ ஒரு பாவச் செயல் மாதிரி. அது போனால் என் மான மரியாதையெல்லாம் என்ன ஆகுது? சில அதாவது கணவன் மனைவியில் சில கணவர்கள் இப்படி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நான் ஏன் போனோம்? எனக்கு என்ன பைத்தியமா? நீ தான் சரியில்லை, நீ போயிட்டு வா அப்படி. அதாவது கவுன்சிலிங்னா பைத்தியம் ஆனதுக்கப்புறம் வரணும் இப்படிலாம் ஏதேதோ நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸ். அப்படிலாம் எதுவும் இல்லை. இது இப்போ நம்ம பேசுனது ரியாக்டிவ். ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வர்றது. எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் கவுன்சிலிங்க்கு வரேன் அப்படின்றது ப்ரோஆக்டிவ். இப்போ அது சார்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது நம்ம இந்த வானத்தை போலன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், விஜயகாந்த். இந்த வானத்தை போல படத்தில் வந்து படம் ஆரம்பித்து முடிகிறவர் அநேகமாக இவன் தான் வில்லனாக இருப்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக பார்த்துக்கிட்டே வருவோம். கடைசியில் யாருமே அதில் வில்லன் இல்லைன்ற மாதிரி முடிஞ்சிடும். நம்ம அதாவது இந்த படத்தோட சக்ஸஸே மற்ற எல்லா படங்கள்லேயும் ஒரு வில்லன் இருப்பான். அது மாதிரி இதுலேயும் யாரோ இந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க வில்லனாக மாறி இந்த குடும்பத்தை கெடுத்துட போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லை அப்படின்னு அந்த படம் முடிவுக்கு வரும். ஒரு குடும்பம் வருது, அப்பாவை பற்றி பேசினா ரொம்ப நல்லவர், அம்மா பற்றி பேசினா குறையே சொல்ல முடியாது நல்லவங்க. சரி, அப்படியே கணவன் மனைவி அது என்ன சொல்கிறது, அந்யோன்ய தம்பதிகள்னுவாங்கள்ல, அப்படி புரிதலில் வந்து ரொம்ப சிறப்பான புரிதல். பிரச்சனையே வராதானா வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நாங்கள் வந்து பிரச்சனை வரும்போது ஒரு 2 நாள் அமைதியாக இருப்போம், ஒன்றும் பேச மாட்டோம். 3ஆவது நாள் திரும்ப உட்காருவோம். ஏன் தப்பு அப்படின்னு நான் பேசுவேன், அவர் தப்புன்னு அவர் பேசுவார். சரின்னு சரி பண்ணிக்குவோம். சில நாட்களில் இது கொஞ்சம் கூடும் குறையும். அதை நான் கொஞ்சம் வீம்புக்கு இருப்பேன், அவர் கொஞ்சம் வீம்புக்கு இருப்பார். ஆனால் ஓவரால் மாடல் இதுதான். குறைந்தபட்சம் 1 நாள், அதிகபட்சம் 3 நாள், அதுக்குள்ளே முடிச்சுருவோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. இப்போ இவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பொண்ணு. பையனா எல்லாமே மெரிட்டில் வந்த பையன், பொண்ணா எல்லாமே மெரிட்டில். அதாவது நான் அந்த மெரிட்டுன்ற வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே ஸ்டடீஸில் சின்சியராக இருந்தால் மட்டும்தான் அப்படி வர முடியும். அவர் 10th முடித்ததும் நல்ல ஸ்கூல், 12th முடித்ததும் நல்ல காலேஜ், காலேஜ் முடித்ததும் உடனே வேலை, வேலையிலையும் அந்த
அதை நிறுவனத்துக்குள்ளே போனதும் உடனே ஒரு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே நல்ல ப்ரொமோஷன். அப்போ இது வந்து போத் சைட்ஸ், அதாவது பெண் குழந்தைக்கும் ஃபுல்ஃபில்டு ஃபேமிலி. இப்போ அவங்க பேசும்போது சொன்னது, அதாவது ஃபேமிலினா இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல சார், அப்படி தான் நாங்கள். ஆனால் நாங்கள் இதை வெளியில் சொல்கிறதில்ல. பொதுவாக நம்ம ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, கண்ணு பட்டுற போதிரி யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்வாங்க. நாங்கள் இப்படி தான் இருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இந்த பக்கம் உட்காந்துருந்தா ஒரே க்யூரியாசிட்டி, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னும் போது இங்கே இந்த கவுன்சிலிங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன? அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னாலும் கவுன்சிலிங்க்கு வரலான்றது நம்மளே பேசுகிறோம். ஆமாம். ஆனால் ஒரு 100 பேரில் ஒருத்தங்க அப்படி வந்தால் ஆச்சரியம். அப்படி வந்தால் இவங்க ஒருத்தங்க தான் இவங்க. ஸோ அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிள். சார், இப்போது என் பையன் பொண்ணு அவங்கள பற்றி குறையெல்லாம் எதுவும் இல்லை. வாழ்க்கை வந்து நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். இப்போ அந்த கணவர் சொன்னார், என் கூட வேலை பார்க்குறதுல நல்ல டேலண்டட் சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நல்லா இருக்கான். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸில் உள்ளே போகிறான், கேம்பிளிங் விளையாடுறான், பணம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு 4-5 வருடங்களில் பார்த்தா வாழ்க்கையே வீணாக போயிடுது அவனுக்கு. இந்தம்மா சொல்கிறாங்க, நல்ல வெரி டேலண்டட் ஆனால் குடிச்சு வீணாக போனவங்கள பார்த்துருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. இதான் அந்த ப்ரோஆக்டிவ். வந்ததுக்கப்புறம் வர்றதில்லை, வரத்துக்கு முன்னாடி வர்றது. இந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு இதெல்லாம் வந்துடக்கூடாது உனக்கு, சரியா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாங்கள் விரும்பலை. ஏன்னா நாங்கள் சொன்னால் எங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு வந்து கெட்டு போகலாம். நல்லா தானமாக இருக்கேன், என் மேலே ஏன் சந்தேகப்படுறேன்ற மாதிரியான சிந்தனைகள் வரலாம். அதனால் ஒரு 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 பைபாஸ் மாதிரி, ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டா, இப்போ உங்களை மாதிரி மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்க்குறீங்கள, மற்றவர்கள்ட்ட என்னென்ன தவறுகள்லாம் வருது, கேஸ் ஸ்டடீஸ், அதை அவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எப்படி அதை வச்சுக்கலான்னா, உடல் வந்து சரியாக பார்த்துக்காததுனால ஒருத்தர் கரியர் எப்படி போச்சு, வேலையில் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கேட்டகரியாக அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ என்னோடய அனுபவங்கள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த 10 கேட்டகரியில், அதாவது ஒன்று வந்து நாம் வந்து உடம்பை சொல்லலாம், ஒன்று வந்து ஃபினான்ஸ் சொல்லலாம், ஒன்று வந்து ஃபேமிலியை சொல்லலாம், ஒன்று வந்து பேட் ஹேபிட்ஸ் சொல்லலாம், ஒன்று வந்து இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் சொல்லலாம், இன்னொன்று வந்து சடனாக நம்ம வந்து திடீர்னு ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணி சடனாக விடுவோம். அந்த சடனாக டெவலப் பண்ணி விடுறதுன்றது 5 வருஷம் இருக்கும். திடீர்னு உள்ளே போனார், 5 வருஷம் கழிச்சு வெளில வந்துட்டார். ஆனால் இந்த 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 1 crore காலி பண்ணியிருப்பார். இப்படியான மனிதர்கள்லாம் இருக்காங்க. இந்த அனுபவங்களை எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும். நீங்கள் அது இந்த அனுபவங்கள் அவங்களுக்கு தெரில, ஆனால் நீங்கள் இதை எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு இப்படி வேணும். அதாவது வழுக்கி விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பையனோட கூட இருப்போம், இந்தந்த இடத்துலலாம் வழுக்குன்னு சொல்லிடணும். விழுந்தாலும் நாங்கள் இருப்போம். நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து எப்பவும் விட்டு போகிற ஆட்கள் இல்லை. நல்ல குழந்தைகள் நல்லா வரணும். ஆனால் ஒருவேளை எங்கேயாவது தவறி முதல்லையே சொல்லியிருந்தா சரியாக இருப்பாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு. இது இவங்க. இப்போ நான் இவங்கள்ட்டையே கேட்குறேன், சரி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படியான பேரண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸுக்குமே இதுதான் லெசன். நம்ம என்ன பொதுவாக நினைக்கிறோன்னா, இப்போ கூட நான் டுவர்ட்ஸ் நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இருந்த அது அந்த வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட்டு சீட் வந்து, சார் நீங்கள் வந்து நக்கீரனில் பேசுகிறவர் தானே அப்படின்னாங்க. அந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் நிற்கும்போது ஒருத்தங்க வந்து நீங்கள் நக்கீரனில் பேசுகிறவங்க தானேன்னு கேட்டாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தங்க அந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இருந்து கேட்டவங்க, சார் அதாவது பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்கும்போது சில ஐடியாஸ் கிடைக்கிது, தேங்க்யூ அப்படின்றாங்க. இப்போ இவங்களே
அந்த பிரச்சனையை அவங்களாவே சால்வ் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பேசுகிற பேரண்ட்ஸ் அதுக்கே வரல. நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வைப்போமே, இதெல்லாம் வரும் பார்த்துக்கணும். இப்போ அப்பா அம்மா ரெடி. எனக்கு அப்போ இருந்த க்யூரியாசிட்டி வந்து குழந்தைங்க எப்படி இருக்கும், இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. பொதுவாக என் பையன் நல்லவன் இல்லைன்னுவாங்க, ஆனால் பையன் வரும்போது பார்த்தா வேறு மாதிரி இருப்பான். சரின்ட்டு அப்புறம் குழந்தைங்கள்ட்ட பேசலான்னு 2 குழந்தைகிட்டையும் பேசினா 2 குழந்தையும் நல்ல குழந்தைங்க. அதாவது பையன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பா அம்மா எனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, ஸோ அதனால் நீங்கள் என்ன செஷன்னாலும் ஐம் ரெடி அப்படின்றாரு. இப்படி நீங்கள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக பொண்ணு ஐ டோன்ட் நோ, வி ஆர் ரைட் அஸ் இந்த நிமிஷம் வரை நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா 2 பேருமே கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஏர்னிங்கில் இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்கள் ஃபாதர் மதர் வந்து இதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா தெரில, நாங்கள் எங்கேயாவது தவறுறோமா இல்லை தவற போகிறோமா இல்லை தவறக்கூடாதா தெரில, ஏதோ அவங்க யோசித்து தான் செய்வாங்க. ஸோ அவங்க சொன்னால் ரெடி அப்படின்னு. செஷன் ஸ்டார்ட் ஆகுது. செஷனை வந்து சின்சியராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த செஷனை கேட்கும் பொழுது சில ஏரியாஸ்க்கெலாம் நான் போகும்பொழுது அவங்களுக்கு நம்ம கவனிக்க முடியாது, அந்த முகம் மாறுறதுன்றது கவனிக்க முடியுது. ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு பேட் ஹேபிட் பற்றி பேசும்போது முகம் மாறுது. அப்புறம் ஃபினான்ஸ் கண்ணாபின்னான்னு செலவழிக்கிறத பற்றி பேசும்போதும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணலன்றதை பற்றி பேசும்போதும் முகம் மாறுது. அப்புறம் வந்து சேர்க்கை சரியில்லாமல் வீணாக போனவங்கன்னும் போது கொஞ்சம் முகம் மாறுது. எல்லா செஷன்லாம் முடித்து ஃபீட்பேக் கேட்கும்போது கடைசியாக இது ஒரு லாங் செஷன்ஸ், அதாவது ஒரு 10 டாபிக்ஸ்னும் போது நான் எப்போவுமே ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு இடையில் ஒரு 10-15 டேஸ் கேப் கொடுப்பேன். இருக்கிறதுலே ஈஸி என்னென்னா வரிசலாக 10 செஷனையும் நடத்திட்டு போயிடுறது. ஆனால் அந்த கேப் கொடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, இப்போ 10 செஷன்ஸ்னால் 10 × 15 15 வச்சுங்க, இப்போ 150 டேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 5 months பேரலாக அவங்க என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன குவரிஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இப்போ அந்த இதெல்லாம் முடிக்கும் பொழுது அவங்க ஃபீட்பேக் சொன்னது வந்து, அதாவது அவங்களும் சொல்லலை, நானும் கேட்கல, இந்த கவுன்சிலிங்கை வந்து கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக நக்கீரனில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே சொல்கிறேன். சார் நீங்கள் சொன்னதில் ஒரு 3 இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன், அதை நான் சரி பண்ணிட்டேன், தேங்க்யூ. அதோட அது என்ன ஏது அதுக்குள்ளே நானும் போகல. ஓகே. அந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ரைட், ஆனால் ஒரு இடத்துல நான் நிச்சயமாக தவறு பண்ணியிருப்பேன், ஐ திங்க் ஐ ஹவ் ப்ரொடெக்டட் மை செல்ஃப், தேங்க்யூ. நீங்கள் அது ஒரு வேளை இது செய்யலைன்னா நான் பாதை மாறி இருக்கக்கூடும், அதனால் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீட்பேக்கை பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸும் என்னது என்ன தப்பு, நீ தான் திருத்திட்டல, இப்போ எங்கள்கிட்ட சொல்லலாம்ல, அதெல்லாம் கேட்கவே இல்லை. இல்லைப்பா நீ ஏதோ எங்கேயோ சரியாயிடுச்சா, நீ இப்போ சரியாக இருக்கியா, டன். இப்படி ஒரு செஷன் முடியறதை பற்றி உங்களால் யோசிக்க முடியுதா? இல்லை, அதான் இது வரைக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இனி வரப்போகிற பிரச்சனைக்கு முன்னாடியே ஒரு தீர்வு இருந்தால் அதை எப்படி உபயோகிக்கலாங்கிற ஒரு வழி இருக்குல்ல, அதை தான் உங்களை தேடி வந்திருக்காங்க. அதாவது இதே உலகத்தில் எக்ஸலண்ட்டான பேரண்ட்ஸும் இருக்காங்க, எக்ஸலண்ட்டான குழந்தைங்களும் இருக்குது, எக்ஸலண்ட்டான கிராண்ட் பேரண்ட்ஸும் இருக்காங்க, எக்ஸலண்ட்டான அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமியார் மருமகள் எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் என்ன மனசில் வந்துடும்னா, நமக்குள்ளே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாம் ஏன் எங்கேயும் போய்கிட்டு அப்படின்னு நினச்சிறது, அது இருக்கிறது சரிதான். ஆனால் இவங்களே ஒரு 6 வருஷம் கழித்து நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம் தெரியுமா சார், இதுதான் அப்படியே ஆரம்பித்து இப்படி போயிடுச்சு சார் அப்படின்னு கவுன்சிலிங்கில் வந்து உட்கார்றதை பார்க்குறேன். அது 360 டிகிரியில் 180 டிகிரி தட் சைடு அது. ஆனால் இந்த சைடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறப்பவே இதை வந்து தொட முடியும் பட்சத்தில், அதாவது எந்த அவுட்கமும் இல்லை சார், ஒரு சில டாபிக்ஸில் என் ஃப்யூச்சரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நான் தப்பு பண்ணிடக்கூடாது, சரியாக என்னோடய லைஃப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான செஷன்ஸுக்கு பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது தான் ரொம்ப பியூட்டிஃபுல். ரொம்ப ரசித்த ஒரு செஷன் இது. அதான் ஃப்யூச்சர் பாஸ்ட்லேயே எரேஸ் பண்ணுறது. ஆமாம். அப்புறம் இதில் இது பிரச்சனை, இது சரி, இது தப்பு, அவர் ஏன் இப்படி பண்ணார், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லவன் தானே,
எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லை. ஓ இப்படி ஒன்று இருக்கா, ஓ இப்படி ஆகிடுதா, ஓகே பார்த்துக்கிறேன் சார், இன்றைக்கி சொன்ன இன்புட் வந்து ரொம்ப முக்கியமானது, என் லைஃப்பில் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படியான ஒரு செஷன். ஒரு இளையராஜா பாட்டு மாதிரி முடிஞ்சிருச்சு, அப்படி ஸ்மூத்தாக அப்படியே. ஆமாம், ஒன்றும் ஆரம்பிச்சதும் தெரில முடிஞ்சதும் தெரில. பட் தே ஆர் வெரி தேங்க்ஃபுல், வெரி ஹாப்பி. நீங்கள் ரொம்ப முக்கியமானது வந்து சார் ஒரு 3 இடத்துல நான் தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், திருத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற பையன். அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, பையனுக்கும் நம்ம கேட்கல. ஓகே, அந்த இடத்துலையும் அவர் ரிவீல் பண்ணவும் தேவையில்லைன்ற நான் வந்து ஒரு காயம் இருந்தது ஆறிடுச்சுன்றத எப்படி வெட்டுச்சு, யார் வெட்டினா, எவ்வளோ தூரம் போச்சு, என்ன மருந்து போட்டேன்றதெல்லாம் வேண்டாம். ஆறிடுச்சு, தழும்பு இருக்கும், தழும்பு லேர்னிங் அவர் எடுத்துக்குவார், வேலை முடிஞ்சுது. அதே சமயத்தில் பெண் வந்து சார் நீங்கள் ஒரு வேளை இது நடக்கலைன்னா நீங்கள் சொன்ன 10 டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கில் நான் நிச்சயமாக தடம் மாறி போயிருப்பேன். அது என்னை வந்து நீங்கள், அதாவது என்னோடய பேரண்ட்ஸ் வந்து கெஸ் பண்ணி என்னை காப்பாற்றிட்டாங்க, அல்லது நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே சொல்ல, என் பொண்ணு என்னையம்மா போனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னுடைய கணிப்பு வந்து நான் வந்து இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுகிறப்ப தான் அந்த பொண்ணோட முகம் மாறுச்சு. ஸோ பாசிபிளி எங்கேயோ ஏதோ இந்த வயதுக்கே உண்டான சில பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது கையில் பணம் வந்ததுக்கப்புறம் அதில் ஏதோ இதை அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு செஷன் முடிவுக்கு வந்தது. அற்புதமாக இருந்துச்சு. ப்ரோஆக்டிவாக மாறணும்னு நினைத்தால் கூடிய விரைவில் ஆகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.